இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் போதும் இந்த பேன் கேக் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பேன் கேக்கில் நம்ம எந்த ஒரு கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மெத்தடில் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாவோ கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேன் கேக் பண்ணுறதுக்கு முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வேக வச்சுக்கணும். அதை குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்திலே வேக வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு அவிஞ்சு வந்துடும். இதுக்காக நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கை தோலை சீவிட்டு சின்னதாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிறேன். இப்படி இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு மசிக்கிறதுக்கும் சரி நம்ம வேக வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம்தான் நம்ம போட்டிருந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி நறுக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரணும். அந்த மாதிரி வெந்தால் போதும். குழைய வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மசிச்சுட்டு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 2 பீஸாக பசங்க எடுத்து சாப்பிட்டாங்க. மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு காட்டுறேன். இதை நம்ம மேஷர் வச்சுருந்தோம்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஓரளவு கட்டிகள் இல்லாமல் மசிச்சா போதும். மிக்சியில் அரைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப மாவாக மசிச்சிட வேண்டாம். இப்போ இதில் நம்ம ரவை சேர்க்க போகிறோம். ரவையை பொறுத்த வரைக்கும் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. பிறகு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இந்த ரவையோடையே இதில் நம்ம தேங்காய் பூவும் சேர்த்துக்க போகிறோம். அதாவது துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் பல்லாக கீறிட்டும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதிலே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த சுவை உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும். அதுக்காக தான். அடுத்ததாக இதை கலந்து விடுறதுக்காக பால் சேர்த்துக்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வேணாங்காத பட்சத்தில் தண்ணி ஊற்றியும் கலந்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். நாம் சொல்லியிருக்கிற அளவுக்கு 1 கப்பு பால் போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் கலந்ததுக்கப்புறமா இது இனிப்புக்கோசரம் சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இலகி நமக்கு தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருவோம். ஊறினதுக்கப்புறம் பேன் கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. அந்த சக்கரை போட்டதுக்கு லைட்டாக இலகி இருக்குது. மாவு பார்த்திங்களா ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தோசை மாதிரி எடுத்து பரட்டுறதுக்கு வராது, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பேனோ இல்லை இரும்பு கல்லோ எது வேணால் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பேன் கேக் ஊற்ற போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு மாவு எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்தோன்னே நீங்களாக ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், அது வேக அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் விட்டுக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறப்ப நெய் விட்டு கொடுக்குறப்ப லைட்டாக அந்த ஓரம் போல் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கிறேன். இதுலேயே மேலாக்கில் எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். இது முழுக்க ஆப்ஷனல் தான். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு சைடு செவந்து கிறிஸ்பியானதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க. சப்போஸ் இதுலேருந்து நம்ம பரட்டுறப்ப பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாவு தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம் நீங்கள் கொஞ்சமாக ரவையை எக்ஸ்ட்ரா போட்டு கலந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா பிச்சுக்காமல் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா செவந்து மொறுன்னு ஓரம் போல் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கும் சரி, ஆறி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட டிஃபன் பாக்ஸில் வைக்கலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.